பிறகு யோகா செய்கிறாங்களா? பரவாயில்ல, காலையில் திருப்பி திறந்து விட்டு எல்லாம் வாக்கிங்கு யோகாலாம் நடக்கிறாங்க. ஒரு பெரிய விஷயமா இது. கேஜிஎஃப்க்கு மெசேஜ் போனோம். நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே யூத்ஸ் எல்லாம் வந்து இது உள்ள காலையில் ஜாக்கிங்கு வாக்கிங்கு எல்லாம் பண்ணோம். அப்போ தான் இந்த மெயின் ரோடு மைனிங் ரோடு பிஸி ஆகும். அதனால் கேஜிஎஃப்பில் இருக்கிற எல்லா இளைஞர்களும், மிலிட்ரிக்கு போகிறவங்க, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, பப்ளிக் வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே தயவுசெய்து இந்த ஜிம்கானா கிரவுண்ட் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஸ்டேடியம் வந்து காலையில் திறந்து இருக்குது. மாமலாக எல்லாருமே இதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் தங்கவயல் மக்கள் வந்து இதை வந்து காலையிலே வந்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினாதான் நம்மளுடைய பிஜிஎம்எல் பகுதியில் இது திறந்ததுனால எவ்வளோ முக்கியத்துவம், இதனுடைய வேல்யூனா அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதனால் எல்லா பக்கமும் எங்கெல்லாம் யூத்ஸுங்க அங்கங்கே காலையில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுக்கிறீங்களோ, யோகா ட்ரைனிங் கொடுத்துன்னுக்கிறீங்களோ, எல்லாருமே வந்து ஜிம்கானா கிரவுண்டை பயன்படுத்தணும். இந்த ஸ்டேடியமை யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஜிம்கானா கிரவுண்ட் திறந்ததுனால எந்த அளவுக்கு பயன்பட்டுக்குது அப்படின்றது ஊருக்கு தரணும், கவர்மெண்ட்டுக்கு தரணும். இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸு நேஷ்னல் லெவல் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டுக்கு நடக்கணும்னு சொன்னால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்றது, இந்த ஊருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மக்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பண்ணோம். தாய்மாருங்க, எங்கள் லேடிஸுங்க எல்லாரும் கூட இதில் வந்து பாதுகாப்பாக இருக்குது. பிஜிஎம்எல் செக்யூரிட்டியை போட்டிருக்கிறாங்க. பிஜிஎம்எல் செக்யூரிட்டி பராமரிப்பில் தான் இது இருக்குது. அதனால் எந்த விதமான ப்ரொடெக்ஷன் கூட எல்லாருக்கும் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்டினுடைய அமைப்பின் சார்பாக அதன் தலைவராக இருந்து நான் கேட்குறேன். இன்றைக்கி காலையில் இதை போய் திறந்த பிறகு யார் இருக்கிறாங்க, இந்த ஜிம்கானா கிரவுண்டு ஓப்பன் ஆன பிறகு எவ்வளோ பேர் வராங்க, என்ன லெவலில் இருக்குது, இதை பராமரிக்கிறாங்களா இல்லையான்றதை கண்காணிக்கிறதுக்காக நான் வந்தபோது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆச்சரியமாக இருக்குது. அங்கே எக்ஸசைஸ் பண்ணுக்கிறாங்க, அங்கே லேடிஸுங்க வாக்கிங் வந்துருக்குறாங்க. காலையில் எல்லாரும் வரணும். கேஜிஎஃப்பில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவாக நான் அழைப்பு கொடுக்குறேன். இந்த ஜிம்கானா மைதானத்தை இன்னும் வளர்ச்சி அடைய செய்யணும்னா தங்கவயலில் இருக்கிற எல்லாரும் வந்து இதில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, ஸ்போர்ட்ஸு எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணணும். இந்த மாரிக்கும் பைலைட்ஸ்லேருந்து மாரிக்குப்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரோடு பிஸியாக திறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். என்னுடைய அப்பீல் இது. சேவ் கேஜிஎஃப்னுடைய முயற்சி வீணடிக்க போயிடக்கூடாது. இதுக்காக வந்து நம்ம கோலார் டிஸ்ட்ரிக்ட் எம்பி மல்லேஷ் பாபு ரொம்ப கடுமையான முயற்சி எடுத்தார். டெல்லி வரைக்கும் போய் எல்லாத்தையும் பண்ணார். சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் இதில் வந்து எல்லாமே பண்ணாங்க. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும்னு எல்லாரையும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பயன்படுத்துகிறாங்களா இல்லையா, அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்றதுக்காக இல்லை. உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து டெய்லி கோச் கொடுத்து இதுக்காக நிறைய பெமல் காம்ப்ளெக்ஸ் கிட்ட தான் பண்ணணும். இப்போ நம்ம கேஜிஎஃப்லேயே வந்துட்ட பிறகு இங்கே பண்ணுறது தான் நம்ம. இப்போ நான் கெத்தாக போடுவேன் இங்கே ஜிம்கானா கிரவுண்டு. அங்கே வந்து பெமல் நம்புது இல்லை. பெமல் வந்து நியர் பெமல் தான் போடுவேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சிஎஸ்எஸ் சார் கூட சொன்னார், வந்து என்னை மீட் பண்ணேன், பர்மிஷன் கொடுக்கலாம். பிரதீப் சாரும் சொன்னார், பரவாயில்ல நீங்கள் இங்கே நடத்துது. எனக்கு என்னன்னா கேஜிஎஃப்லேருந்து எல்லா வார்டுலேருந்தும் 5 பேர் வந்தால் கூட ஒரு வார்டுலேருந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது வந்தாச்சு. இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம ஆர்மி ட்ரைனிங் எல்லாருக்கும் தெரியும். ஒரு வார்டில் 35 வார்டு இருக்குது. ஒரு வார்டுலேருந்து 5 பேர் வந்தால் கூட 175 ஸ்டூடெண்ட்ஸில் நான் இன்னைக்கு எழுதி தரேன். பர் செலெக்ஷன்னு 50 ஸ்டூடெண்ட்ஸ் மிலிட்ரிக்கு போவாங்க இங்கே நம்ம கேஜிஎஃப்லேருந்து. இந்த டைம் வந்து 19 ஸ்டூடெண்ட்ஸ் போய்க்கிறாங்க. அதே மாதிரி 100 வில்லேஜுக்கு இது கேஜிஎஃப் ஃபண்டில் ஒரு வில்லேஜ்லேருந்து ஒருத்தர் வந்தால் கூட 100 பேர் மினிமம். நம்ம பெங்களூர் பிஆர்ஓவில் மினிமம் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து போவாங்க. அதை விட்டாச்சுன்னா நம்ம ஃபிசிக்கல் மிலிட்ரி இது ஒன்றும் இல்லை. இது யாரும் ரன்னிங் ஒன்றுனா 6 மணிக்கு மேலே யாரும் பெட்லேயே இருக்கக்கூடாது. ஏஞ்சி பண்ணாங்கன்னா அந்த 6லேருந்து 8 மணி வரலாம் தான் நம்ம லைஃபே டிசைட் பண்ணுறது. அந்த 8 மணி நேரம் தூங்கிட்டாங்கன்னா அந்த டேவே போயிடும். அதனால் ஷார்ட்லி நான் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலான்னுக்கிறேன். ஒரு மிஷனு 6 o'clock மேலே யாரும் கேஜிஎஃப்ல யாரும் தூங்கக்கூடாது. அது பிரதீப் சார் கூட பேசிக்கிறேன். ஷார்ட்லி ரிலீஸ் ஆகும். இன்னும் நிறையா வேக்கன்சி இருக்குது. வெறும் ஸ்போர்ட்ஸும் இருக்கணும், அத்லெட்டிக்ஸும் இருக்கணும், ரன்னிங்கும் இருக்கணும்,
நம்ம பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கணும். வீட்டில் சும்மா தூங்கின்னு இருந்தீங்கன்னா உங்கள் டைமே வேஸ்ட் ஆகிடும். டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம சொல்ல போனால் டைமுக்கு ஒரு மெயின் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி இருக்கிற நியூஸ் பேப்பர் 10 rupeesனா நாளைக்கு அது கேஜி கணக்கில் போகுது. அந்த டைம்னுடைய வேல்யூ அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதனால் எல்லாம் கேஜிஎஃப்பில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அபவ் 16 இயர்ஸு நம்ம இந்த கேஜிஎஃப் இந்த ஜிம்கானா கிரவுண்டு எதுக்காக நாங்கள் திறந்தாங்கோ, நீங்கள் எப்போ நீங்கள் 6 மணிக்கு ஏஞ்சி இந்த மாதிரி எக்ஸசைஸு இந்த மாதிரி எதுனா ஒரு ஸ்போர்ட்ஸ் எதுனா பண்ணிங்கன்னா நீங்கள் 10 மணிக்கு மேலே நீங்கள் பெட்டில் வெளியே இருக்க மாட்டீங்க, மொபைலும் யூஸ் பண்ண மாட்டீங்க. மெயின் எங்கள் எஸ்பி சார் இங்கே இருக்கிற கேஜிஎஃப்னுடைய எல்லா தலைவர் ஆகட்டும், எல்லா ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருடைய எய்மை வந்து ட்ரக்ஸு ஃப்ரீயாக இருக்கணும். எப்போ நீ ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிட்டு அவங்ககிட்ட ட்ரக்ஸ் இருக்காது. இதே மாதிரி வந்து ப்ளீஸ் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் எல்லாம் யங்ஸ்டர்கிட்டையும், வீட்டில் பைக்குக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு டிமாண்ட் பண்ணாதீங்க. எத்தனையோ ஃபேமிலிஸ் எனக்கும் கால் பண்ணுறாங்க, எங்கள் புள்ள இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அது வந்து ஷார்ட்லி வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று போடணும் நம்ம எஸ்பி சார் இந்த பைக்குக்கு. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். KGF ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಮತ್ತು ಯುವಕರಿಗೆ ಒಂದು ಬೇಡಿಕೆ ಏನೆಂದರೆ, ಜಿಮ್ಖಾನಾ ಸ್ಟೇಡಿಯಂ ಎನ್ನುವ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಸ್ಟೇಡಿಯಮನ್ನು ರೆನೋವೇಟ್ ಮಾಡಬೇಕಂತ ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಮತ್ತು ನಮ್ಮ ಕೋಲಾರ ಒತ್ತಡ ಮಾಡಿ ನಮ್ಮ ಕೋಲಾರ MP ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಸರ್ ಮುಖಾಂತರ BGML ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ ಮುಖಾಂತರ ಈ ಜಿಮ್ಖಾನಾ ಗ್ರೌಂಡ್ಗೆ ರೀಓಪನ್ ರೆನೋವೇಟ್ಗೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಾಯಿತು. ಮುಖ್ಯವಾಗಿ ಇದು ಇಷ್ಟು ಫೇಮಸ್ ಆಗೋದಕ್ಕೆ ಕಾರಣ 2 ದಿವಸಗಳ ಕಾಲ ಡ್ರಗ್ ಫ್ರೀ ಮಾಡಬೇಕು, ಅದನ್ನು ಅವೇರ್ನೆಸ್ ಆಗಿ ಒಂದು ಫುಟ್ಬಾಲ್ ಟೂರ್ನಮೆಂಟನ್ನು ನಮ್ಮ ಸೂಪರಿಂಟೆಂಡೆಂಟ್ ಆಫ್ ಪೊಲೀಸ್ ಶ್ರೀ ಶಿವಾಂಶ್ ರಜಪೂಟ್ ಅವರು ಇಲ್ಲಿ 2 ದಿವಸಗಳ ಕಾಲ ಮಾಡಿದರು. ಅದರಿಂದ ಏನಾಗಿದೆ ಅಂದರೆ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಅವೇರ್ನೆಸ್ ಆಗಿದೆ. ಸೊ ಇದು ಇನಾಗ್ರೇಟ್ ಆದ ಮೇಲೆ ಇದು ಯಾವ ಥರ ಇರಬೇಕು, ಇದು ಏನು ಫಂಕ್ಷನಿಂಗ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಇಲ್ವಾ ಅಂತ ನಾನು ನೋಡೋದಕ್ಕೆ ಬಂದೆ. ಆವಾಗ ನಮ್ಮ ಪ್ರಕಾಶ್ ಎಕ್ಸ್ ಆರ್ಮಿ ಅವರು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡ್ತಾ ಫಿಸಿಕಲ್ ಎಕ್ಸಸೈಸ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಅವರನ್ನು ನಾನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಅಂತ ಅವ್ರು ಕೇಳಿದೆ. ಇವಾಗ ಅವರು ಅದ್ಭುತವಾಗಿ ಎಲ್ಲ ವಿಚಾರಗಳನ್ನು ಮೀಡಿಯಾಗೆ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಏನೆಂದರೆ, ಇಡೀ KGFನಲ್ಲಿ ಸುಮಾರು 26 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇದನ್ನು ಮುಚ್ಚಿದ್ರು. ಸುಮಾರು 140 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಈ ಗ್ರೌಂಡಲ್ಲಿ ಎಲ್ಲ ಆಟ ಆಡಿ ಫಿಸಿಕಲ್ ಆಗಿ ಎಲ್ಲ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಲ್ಲಿಯೂ ನ್ಯಾಷನಲ್ ಲೆವೆಲ್ ಫುಟ್ಬಾಲ್ ಪ್ಲೇಯರ್ ಆಗಿ ಎಲ್ಲ ಇದು ಮಿಲಿಟ್ರಿಯಿಂದ ಎಲ್ಲ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೂ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ಗಳಾಯಿತು. ಬಟ್ ಇವರು ಇಷ್ಟು ದಿವಸ ಇಲ್ಲಿ ಬೆಮೆಲ್ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸಲ್ಲಿ ಅವರು ಎಕ್ಸ್ ಆರ್ಮಿ ಆಗಿದ್ರು ಕೂಡ ಎಲ್ರಿಗೂ ಕೂಡ ಯಂಗ್ಸ್ಟರ್ಗೆ ಕೋಚಿಂಗ್ ಕೊಟ್ಟು ಸುಮಾರು ಜನನ ಆರ್ಮಿ ಬೇರೆ ಬೇರೆ ಇದರಲ್ಲಿ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವರು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ಅವರು ಯಾವ ರೀತಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಫಿಸಿಕಲ್ ಎಕ್ಸಸೈಸ್ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅವರು ಒಂದು ಲೆಕ್ಕಾಚಾರ ಹೇಳಿದ್ದಾರೆ. 35 ವಾರ್ಡ್ಗಳಲ್ಲಿ ಒಂದು ವಾರ್ಡಲ್ಲಿ 5 ಜನ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಬಂದರೂ ಕೂಡ ಸುಮಾರು 175 ಸ್ಟೂಡೆಂಟ್ಸು ಪ್ರತಿದಿನ ಬಂದು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಬಹುದು. ಅದೇ ರೀತಿ 160 ಚಿಲ್ಲರೆ ಇರತಕ್ಕಂಥ ವಿಲೇಜ್ಗಳಲ್ಲಿ ಇರೋರು ಪ್ರತಿದಿನ ಒಂದು 5 ಜನ ಬಂದರೆ ಎಷ್ಟು 1000 ಜನ ಇಲ್ಲಿ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಬಹುದು. ಮತ್ತು ಇವತ್ತು ಡ್ರಗ್ ಫ್ರೀ ಆಗಬೇಕಾದರೆ ಫಿಸಿಕಲ್ ಎಕ್ಸಸೈಸ್ ಎಷ್ಟು ಇಂಪಾರ್ಟೆನ್ಸು, ಅದಕ್ಕೆ ಈ ಗ್ರೌಂಡನ್ನು ನಾವು ಯಾವ ರೀತಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅನ್ನುವ ಪ್ರಚಾರನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಪ್ರಕಾಶ್ ಅವರ ಪ್ರಯತ್ನ, ಅವರ ತಂಡದ ಪ್ರಯತ್ನವನ್ನು ನಾವು ಯಶಸ್ವಿ ಮಾಡಬೇಕು. KGF ಜನರಿಗೆ, ವಾರ್ಡ್ ಕೌನ್ಸಿಲರ್ಗಳಿಗೆ, ಏರಿಯಾನಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಒಬ್ಬೊಬ್ಬ ಯೂತ್ ಆರ್ಗನೈಸೇಷನ್ಗೆ, ಪಂಚಾಯತ್ ಅವರಿಗೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಏರಿಯಾದಿಂದ 5 ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ಜಿಮ್ಖಾನಾ ಗ್ರೌಂಡ್ಗೆ ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ ನೀವು ಕಳಿಸ್ಕೊಟ್ರೆ 1 ಅವರ್ ಅವರೆಲ್ಲ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡ್ತಾರೆ. ತಿರುಗಿ ಪುನರ್ಜನ್ಮ ಪಡೆದು KGFನಲ್ಲಿ KGF ಈಸ್ ದಿ ಫಸ್ಟ್ ಫಾರ್ ಫಿಸಿಕಲ್ ಎಜುಕೇಷನ್, ನೆಕ್ಸ್ಟು ಫುಟ್ಬಾಲು. ಇಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥವರೆಲ್ಲ ಡಿಸಿಪ್ಲಿನರಿ ಇರ್ತಾರೆ ಅಂದರೆ ಅದು ಮತ್ತೆ ನಾವು ಅದಕ್ಕೆ ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಫಸ್ಟ್ ನಾವು ಪ್ರಕಾಶ್ ಅವರು ಅವ್ರ ಟೀಮನ್ನು ನಾವು ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡಬೇಕು. ನಾಳೆಯಿಂದ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಯುವಕರು ಇಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ, ಅವರ ಪ್ಯಾರೆಂಟ್ಸು, ಪಬ್ಲಿಕ್ ಎಲ್ಲ ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಮತ್ತು ಇವರ ಪ್ರಯತ್ನಗಳಿಗೆ ನಾವು ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ವತಿಯಿಂದ ಕೂಡ ಅವರಿಗೆ ನಾವು ಕೂಡ ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಈ ಗ್ರೌಂಡು ಫಸ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮಾಡ್ತೀವಿ. BGML ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ CSO ಅವರಿಗೆ ನಾನು ಧನ್ಯವಾದ ಹೇಳಬೇಕು. ಯಾಕಂದರೆ ಬೆಳಗ್ಗೆ ಒಬ್ಬ ಸೆಕ್ಯೂರಿಟಿನ ಹಾಕಿ ಅವರು ನೋಟ್ ಇಟ್ಟು ಯಾರು ಹೋಗ್ತಾರೆ ಯಾರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಇದನ್ನು ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಅದು BGML ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ಗೆ ನಾವು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸೂಪ್ರಿಡೆಂಟ್ ಅವರು ಕೂಡ ತಾವು ಏನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದಿರೋ
ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಕಾಶ್ ಮತ್ತು ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಕೂಡ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. Suresh, this is Vidyasagar here. So we have started a run club in KGF. ಇಲ್ಲಿ ನಾವು ಒಂದು 23 ಜನ ರನ್ನಿಂಗ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಫಿಟ್ನೆಸ್ಗೋಸ್ಕರ ಒಂದು 6 ತಿಂಗಳಿಂದ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸೊ ಲಾಸ್ಟ್ ವೀಕ್ ಕೂಡ ಮೈಸೂರು ಹೋಗಿ ಸುಮಾರು 20 ಜನ 10 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ಮತ್ತು 21 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ನಮ್ಮ ಗ್ರೂಪಿಂದ ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಮತ್ತು ವಿನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮಗೆ ಜಿಮ್ಖಾನ ಗ್ರೌಂಡ್ ಓಪನ್ ಮಾಡಿರೋದ್ರಿಂದ ತುಂಬ ಹೆಲ್ಪ್ಫುಲ್ ಆಗಿದೆ. ಮೇನ್ ಥಿಂಗ್ ನಾವು ಮೋಸ್ಟ್ಲಿ ಐದರ್ ಕಾಮಿ ಗ್ರೌಂಡಲ್ಲೋ ಇಲ್ಲಾಂದರೆ ಬೆಮೆಲ್ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸಲ್ಲಿ ಟ್ರೈನ್ ಮಾಡ್ತೀವಿ. ಸೊ ಇದು ಇಲ್ಲಿರೋದ್ರಿಂದ ನಮಗೆ ಇನ್ನೂ ಕೆ ಜಿ ಎಫ್ ಹೆಸರು SSP ಆಗಲಿ. ನಾನು ಇಲ್ಲಿ FGCಯಲ್ಲಿ ಓದಿದ್ದೆ, ಒಂದ್ಸಾರಿ ಬಂದು ನೋಡಿದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ. ಯಾವಾಗಲೂ ಈ ರೋಡ್ ಕ್ರಾಸ್ ಮಾಡುವಾಗ ಐ ವುಡ್ ಬಿ ಥಿಂಕಿಂಗ್ ದಟ್ ಯಾವಾಗ ಈ ಗ್ರೌಂಡ್ ಓಪನ್ ಆಗುತ್ತೆ. ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಗ್ರೌಂಡ್ ನಮ್ಮ KGF ಅಲ್ಲಿದೆ, ಬಟ್ ಯಾರು ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾವಾಗ ಇದು ಓಪನ್ ಆಗುತ್ತೆ, ಯಾವಾಗ ಗೇಟ್ ಮುಚ್ಚೋಗಿರುತ್ತೆ, ಫುಲ್ಲು ಬುಷಸ್ ಬಂದುಬಿಟ್ಟು. ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್. ಸೊ ಐ ಥ್ಯಾಂಕ್ ನಂದು ಸಿನ್ಸ್ ವಿ ಡೂ ಲಾಂಗ್ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಲೈಕ್ 15 and 10 kilometers ಮೋಸ್ಟ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೇನು ನಮಗೆ ಡಸ್ಟ್ಬಿನ್ಸ್ ಇರಲ್ಲ. ಸೊ ಡಸ್ಟ್ಬಿನ್ ನಾವು ಏನಾದರೂ ಇವನ್ ಇಫ್ ಯು ಕ್ಯಾರಿ ಬಾಟಲ್ಸ್ ನಾವು ಎಲ್ಲಾದರೂ ಹಾಕ್ಬೇಕಂದ್ರೇನು ಎಲ್ಲೂ ಜಾಗ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಅಲ್ಲೇ ಹಾಕ್ತಾರೆ ತುಂಬ ಜನ. ಸೊ ಅದರಿಂದ ಒಂದು ಎಲ್ಲ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಅರಿನಾಸಲ್ಲೂ ಗ್ರೌಂಡ್ಸಲ್ಲೂ ಸ್ವಲ್ಪ ಕ್ಲೀನ್ಲಿನೆಸ್ ಮತ್ತು ಡಸ್ಟ್ಬಿನ್ಸ್ ಇದ್ದರೆ ನಮಗೆ ಇನ್ನೂ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ. ಟಾಯ್ಲೆಟ್ಸ್ ವಾಟರ್ ಪಾಯಿಂಟ್ ಬೇಕು ಸರ್. 100% ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಪರ್ಸನ್ ಟಾಯ್ಲೆಟ್ ಆ್ಯಂಡ್ ವಾಟರ್ ಪಾಯಿಂಟ್. ನಾವು ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಇವಾಗಲೇ ಬೇಡ, ಒಂದೊಂದು ವಾರದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ರಿಕ್ವೈರ್ಮೆಂಟ್ ಇದೆ. ಅದು ನೀವು ಹೆಂಗೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೀರೋ ಸರ್. KGF MLA ಅವರಿಗೆ ನಾನು ಮನವಿ ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟಿಂದ ಮನವಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಏನು ನಮ್ಮ MP ಸಾಹೇಬರು ಮತ್ತು SP ಸಾಹೇಬರು ಮತ್ತು BGML ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ ಅವರ ಪ್ರಯತ್ನಗಳಲ್ಲಿ ಇದನ್ನು ಯಶಸ್ವಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ತಾವು ಕೂಡ ಇನಾಗ್ರೇಷನ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ನಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದ್ರಿ. ಇಡೀ KGFನಲ್ಲಿ MLA ಕೂಡ ಈ ಗ್ರೌಂಡಲ್ಲಿ ಹೋಗಿ ಭಾಗವಹಿಸಿದ್ದಾರೆ. ಫುಟ್ಬಾಲನ್ನು ಅವರೇ ಒದ್ದು ಇನಾಗ್ರೇಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಆಗಿದೆ. ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಗೆ ಮತ್ತು BGMLಗೆ 2001ರಲ್ಲಿ ಒಂದು ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಆಗಿದೆ. ಆ ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಕಾಪಿ ಕೂಡ ಮುನ್ಸಿಪಲ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನಲ್ಲಿದೆ. ಏನೇ ಇದ್ದರೂ ಸಿವಿಕ್ ಕಮ್ಯುನಿಟೀಸನ್ನು, ವಾಟ್ರನ್ನು, ಲೈಟ್ಸ್ ಫೆಸಿಲಿಟೀಸನ್ನು ಮೇಂಟೈನ್ ಮಾಡುವಂಥ ಜವಾಬ್ದಾರಿ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಇವತ್ತು ಆಡಳಿತದಲ್ಲಿ DC ಇದ್ದಾರೆ ಮತ್ತು ಕಮಿಷನರ್ ಇದ್ದಾರೆ, ತಾವು ಶಾಸಕರಾಗಿದ್ದೀರಿ. ಅದರಿಂದ ತಮಗೆ ನಾವು ಇವರ ಪರವಾಗಿ, ಎಲ್ಲರ ಪರವಾಗಿ, KGF ಜನರ ಪರವಾಗಿ ತಮಗೆ ಮನವಿ ಮಾಡೋದೇನೆಂದರೆ, ಇಲ್ಲಿ ಅವರಿಗಾಗಲೇ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಪ್ಲೇಯರ್ಸು ಬೇಸಿಕ್ ನೀಡ್ಸ್ ಅವರನ್ನು ಡಿಮಾಂಡ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಟಾಯ್ಲೆಟ್ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಬೇಕಾಗಿದೆ, ವಾಟರ್ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಬೇಕಾಗಿದೆ, ಡಸ್ಟ್ಬಿನ್ಸ್ಗಳು ಕೇಳಿದ್ದಾರೆ, ಲೈಟ್ಸ್ಗಳು ಹಾಕಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಏನೇನು ಮಾಡಬೇಕು ತಮ್ಮ ಕೆಪಾಸಿಟಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬಹುದು, ದಟ್ ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಬೇಸಲ್ಲಿ ತಾವು ಇದನ್ನು ಮಾಡಬೇಕು. ತಾವು ಕೂಡ ಇದರಲ್ಲಿ ಕೈ ಜೋಡಿಸಿ ಈ ಜಿಮ್ಖಾನ ಮೈದಾನ ಎನ್ನುವ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಸ್ಟೇಡಿಯಮ್ಮು ಈ ಮುಖಾಂತರ ಇವಾಗ ವಾಲಂಟ್ರಿಯಾಗಿ ಅವರೇ ಬಂದು ಮಿಲಿಟ್ರಿಗೆ, ಅಥ್ಲೆಟಿಗೆಲ್ಲ, ರನ್ನರ್ಸ್ಗೆ ಇವಾಗೆಲ್ಲ ಕೋಚಿಂಗ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಂಥ ವಿಚಾರಗಳು ಬಂದಾಗ KGFನಲ್ಲಿ ಪರಿಸ್ಥಿತಿ ಯುವಕರಿಗೆ ಅಷ್ಟು ಖರ್ಚು ಮಾಡಿ ಎಲ್ಲೋ ಹೋಗಿ ಟ್ರೈನಿಂಗ್ ತಗೊಳ್ಳೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಬಟ್ ಇವರಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ ಇದನ್ನು ನಾವು ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಬೇಸಿಕ್ ನೆಸೆಸಿಟೀಸ್ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನು ತಾವು ಮಾಡಿಕೊಡಬೇಕು ಅಂತ ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟು ಮತ್ತು KGF ಜನರ, ಸಾರ್ವಜನಿಕರ, ಇವರ ಪರವಾಗಿ, ಎಲ್ಲರ ಪರವಾಗಿ ಶಾಸಕರಾದಂಥ ತಮಗೆ ನಾನು ಮನವಿ ಮಾಡ್ತೀನಿ. ಇದನ್ನು ತಾವು ಕೂಡಲೇ ಮಾಡಿತೀರ ಅನ್ನುವ ವಿಶ್ವಾಸ ನಮಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಈ ಮೀಡಿಯಾ ಮುಖಾಂತರ ತಮಗೆ ಬೇಡಿಕೆ ಇಡ್ತಾರೆ. ಇದೇ ನಮ್ಮ ಇದು ಆರ್ಮಿ ಟ್ರೈನಿಂಗ್ ಬೇರೆ ಎಲ್ಲಾದರೂ ಹೋಗಿ ಕೋಚಿಂಗ್ ತಗೊಂಡ್ರೆ 1,20,000 ಕೊಡಬೇಕಾಗುತ್ತೆ. ನಾವು ಅದನ್ನು ಫ್ರೀಯಾಗಿ, ಅದು ಫಿಸಿಕಲ್ ಇರ್ಬೋದು, ಮೆಡಿಕಲ್ ಇರ್ಬೋದು, ರಿಟರ್ನ್ ಕ್ಲಾಸ್ ಇರ್ಬೋದು, ಎಲ್ಲ ಫ್ರೀಯಾಗಿ ಮಾಡ್ತಾಯಿದ್ವಿ. ಈ ಎಲ್ಲ ಪ್ರಾಸೆಸ್ ಬಂದು ಬೆಳಗ್ಗೆ 6ರಿಂದ 8 ಒಳಗಡೆ ಫಿನಿಶ್ ಆಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಯಾರಾದರೂ ಕಾಲೇಜ್ ಹೋಗೋದ್ರು ಸರಿ, 17 to 21 years ಯಾರು ಬೇಕಾದರೂ ಯುವಕರು ಬಂದು ಪಾಲ್ಗೊಳ್ಬೋದು. ಇಲ್ಲಿ ಬಂದು ಎಲ್ಲ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.